ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. சங்கீதம் 37வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 37வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்னொரு முறை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற மாதமாயிருக்கிறது. நல்ல வார்த்தை மனசார வாய் நிறைய பலிபீடத்திலிருந்து சொல்லும்போது என்னத்தையோ முழுங்கின மாதிரி உட்கார்ந்துருந்தா எப்படி? ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிறவராயிருக்கிறார். எவைகளுக்காக ஜெபித்தீர்களோ, எவைகளுக்காக எதிர்பார்த்தீர்களோ, நான் சொல்கிறேன், இதே செப்டம்பர் மாதம் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சாட்சியின் வேலை கொடுக்கும்போது நிறைய பேர் எழும்பி நின்று செப்டம்பர் மாதம் எனக்கு ஆண்டவர் இதை செய்தார், அதை செய்தார், அதை செய்தார், இதை செய்தார்னு சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். இருதயத்தின் வேண்டுதல்களை சொல்லுங்க, உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், அருள் செய்வார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிறவராயிருக்கிறார். அவர் சமூகத்தில் ஜெபித்தவைகள், அவர் சமூகத்தில் அங்கலாய்த்தவைகள், அவர் சமூகத்தில் நீண்ட நாள் காத்திருந்தவைகள், ஆண்டவரே என் பிள்ளையினுடைய திருமண காரியம் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருந்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாதத்தில் அதற்கான ஒரு முடிவை நான் தருகிறவராயிருக்கிறேன். ஆமென். கற்பத்தின் கனிக்காய் காத்திருந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் அருள் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், பொருளாதார பிரச்சனையில் சுமந்து கொண்டிருக்கிறேன், தீர்வதற்கு வெளிவருவதற்கு எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்லி எந்த பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஐயோ, ஒரு வீட்டுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப சமாதானத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள், உன் இருதயத்தின் வேண்டுதல்கள், உன் ஜெபங்கள், உன் கண்ணீர்கள் அத்தனைக்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் கட்டாயம் பதில் தருகிறார், பதில் தருகிறார், பதில் தருகிறார், அருள் செய்கிறார், அருள் செய்கிறார், அருள் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போறார். இருதயத்தின் வேண்டுதல்கள், the prayer, it's come from in our bottom of the heart. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள். ஜெபம் என்கிறது ஏதோ வாயில் வருகிறதல்ல. நம்ம நினைச்சிட்டோம் பல நேரத்தில் ப்ரேயர் பண்றதுன்னா அதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கு, முழங்கால் போடணும், கையை கூப்பணும், கண்ணை மூடணும், நெடு முழங்கால நிற்கணும், அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனேன்னு ஒரு ஸ்டார்டிங் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம மனசில் வச்சிருக்கிறோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரேயர். ஆனால் ஜெபம் என்கிறது என் இருதயத்தில் காணப்படுகிற நினைவுகள், என் இருதயத்தில் காணப்படுகிற மன கிளேசங்கள், என் இருதயத்தில் காணப்படுகிற பாரங்கள். ஒரு பெருமூச்சு நான் விட்டேன்னா கூட ஆண்டவர் அதை ஜெபமாக தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பார்வைகள் ஒரு ஜெபம்,
ஒவ்வொரு முறையும் நான் அந்த கிரவுண்டை பார்க்கும்போதுலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே என் மனசுக்குள்ள ஒரு ஜெபம் ஓடுது, இந்த இடத்த கர்த்தர் நமக்கு தர்றாரு, இதில் பெரிய ஷெட்டை போட்டு வர்ற 2 வீலர் 4 வீலர் எல்லாத்தையும் ஏற்றி பார்க்கிங்காக நம்ம நிறுத்துகிறோம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒரு ஆமேன்னு சொல்லாமே. பின்னாடி இருக்கிற இடத்த வாங்கணும், இந்த ஸ்டேஜை இடித்து இன்னும் 40 அடிக்கு பின்னாடி தள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய பார்வை. நம்முடைய பார்வையிலேயே கர்த்தர் அதை ஜெபமாக பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அப்படி கண்ணை மூடி ஒரு கற்பனை பண்ணுங்க பார்ப்போம். கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே கற்பனை பண்ணுங்க. அது ஒரு ஜெபம், அது ஒரு ஜெபம், அது ஒரு ஜெபம். உன் இருதயத்தின் நினைவுகள் உனக்கு ஒரு ஜெபம். ஒரு வேலை கிடைக்குது பாருங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது பாருங்க, அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. என்ன தேவையோ, என்ன தேவையோ கற்பனை பண்ணி பாருங்க. ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கற்பனையை கர்த்தர் பார்க்கட்டும், அந்த நினைவுகளை கர்த்தர் பார்க்கட்டும். உன் இதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அவர் நித்தமும் அறிந்திருக்கிறார். உன் இதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிற தகப்பன். இந்த மாதம் திரும்ப 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 ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் செய்வேன். நீ எவைகளை எல்லாம் இதயத்தில் விரும்புகிறாயோ, மனசுல நினைக்கிறாயோ, ஆசைப்படுகிறாயோ, அவைகளை நான் உனக்கு அருள் செய்கிறவராய் இருக்கிறேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரினுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வதற்கு ஆண்டவரின் இடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு 3 காரியங்களை அதே வசனத்தினுடைய மேலையும் கீழையும் வாசித்து நாம் முடித்து விடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்பர் 1, 3வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். என் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதற்கு ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் கர்த்தரை நம்புகிற நம்புதல். We trust in Lord. தேவனை யார் விசுவாசிக்கிறானோ, தேவனை யார் நம்புகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். இன்னைக்கு நான் ரொம்ப சண்டே ஸ்கூல் லெவல்ல சாதாரண டாக்டரின் தான் பேசுறேன், சாதாரண மெசேஜ் தான் கொடுக்குறேன், வாக்குத்தத்தத்திலிருந்து தான் பேசுறேன். ரொம்ப ஆழமாலாம் நான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படி இப்படிலாம் கொண்டு போல, சாதாரணமாக சொல்கிறேன், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தெய்வத்தை யார் உண்மையாய் நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்கிறவராயிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிட்டேனாலே தெரியும், ஆண்டவர் எனக்கானதை கையெழுத்திட்டு விட்டார். அண்ணால் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார். நீண்ட நாள் அவளுக்கு பிள்ளை இல்லை. அவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினால் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல்ல அவள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். அங்க இருக்கிற பாஸ்டர் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டார். அந்த பாஸ்டர் பேரு ஏலின்னு பேரு. அவர் அந்த அம்மாவை தட்டி கேட்கிறார், நம்ம தண்ணியை போட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொல்றா, நோ, ஐ am a broken one. நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறா. இந்த பாஸ்டர் சொல்றாரு அவளை பார்த்து, நீ ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டது கட்டாயம் உனக்கு நடக்கும். அவள் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அங்க ஒரு அழகான வசனம், அங்க இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. படிச்சிருவோமா? எடுங்க. 1 சாமுவேல் நான் எடுத்து சொல்லுமா, நீங்க எடுத்து சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனம். படிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள், இதுதான் விசுவாசம், அவள் பெற்றுக்கொள்ளல, அவளுக்கு குழந்தை இன்னும் கிடைக்கல. ஆனாலும் இவ்வளவு நாள் துக்கமா இருந்தவ இப்ப அவ துக்கமா, கிடைச்சதுக்கு பின்னாடி துக்கமா இல்லாம இருக்கிறது இல்ல, கிடைக்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் யாருக்கிட்ட என்னுடைய ரெக்வெஸ்ட வச்சிருக்கிறேனோ அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக ஒரு காரியத்தை கட்டாயம் செய்வார் எனக்கு தெரியும். நான் இனிமேல் சேடா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென்.
ஆண்டவரிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருது. நீங்க ஜெபத்தில் அவர்கிட்ட தெரியப்படுத்தினதுக்கு பின்னாடி இனிமேல் அதை குறித்து யோசிக்க வேண்டிய, சேடா இருக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் அதை கையெழுத்திட்டாரு. சீக்கிரத்தில் உங்க கரத்தில் அதை தரதான் போறார். அதுதான் அங்க விசுவாசத்தோட எனக்கு என் தேவன் எனக்கா செஞ்சிட்டார். இன்னொரு சம்பவத்துல கூட ஒரு குருடனை ஆண்டவர் சுகமாக்குறதுக்காக அழைக்கிறார். ஏற்கனவே அதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு குருடனை அவனை அழைச்சிட்டு வர சொல்லும் பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கும், அவன் தன்னுடைய மேலங்கியை கலட்டி விட்டு அவரிடத்தில் ஓடி வந்தானா. அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல குருடர்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அதை போட்டிருந்தாலே தெரியும் அவன் பிளைண்டு, அவங்களுக்கு வழி விட்டு போனோம், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மற்றவங்க அறிஞ்சுக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு அங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்ப இயேசு அந்த குருடனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அவனை தொடலை, அவனுக்கு சுகம் கொடுக்கல, அவன் கண்ணு ஒன்றும் தெரியல. ஆனா கூட்டிட்டு வரும்போதே ஆண்டி வேலையே அவன் அங்கேயே கழட்டி தூக்கி போட்டுக்கிட்டு ஏசிட்ட வர்றானா. அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை கூப்பிடுறவர் யாருன்னு தெரியும். இனி எனக்கு இந்த கோட்டு தேவையில்லை, எனக்கு இனி இந்த குருட்டு அங்கி தேவையில்லை, அவர் என்னை சுகப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். நான் சொல்லுகிறேன், சில விசுவாச அறிக்கைகளை நீங்கள் ஆமேன் சொன்னால் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலங்கள் ஆமேன் இதுவரை நீங்கள் கற்பனை செய்து பார்த்திராத அளவிற்கு, ஒருவேளை உங்க பிள்ளைக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்க பிள்ளையினுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஒரு தகப்பன் இருந்து செய்வதை காட்டிலும் மிக மிக மகிமையாய், சிறப்பாய், நேர்த்தியாய் ஆண்டவர் செய்யதான் போறார். ஒரு ஆமேன் சொல்றவங்க பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சபை ஒரு காலம் வரப்போகிறது, அந்த நாட்களிலே உட்காருவதற்கு சீட்டு கிடையாது, 10 மணிக்கு உள்ள போனாதான் சீட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ற நாள் வரதான், ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரத்தில் வரதான் போகிறது. நாம் அதை விசுவாசிக்கிறோம். அதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக பால்கனிகளை கட்டுகிறோம், சேர்களை வாங்குகிறோம். எழுப்புதல் பெருவிழா அன்றைக்கு வந்த அதே கூட்டமானது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருகிற நாட்கள் வரதான் போது. நீங்க மனசுல என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நடக்க போது உங்க கண் அதை பார்க்க தான் போது. கையகைய தட்டிராதிய வலிச்சிட போது. பொறாமைய பாரு, நல்லா தான் கை தட்டி அப்பாவை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சபை வளர்ந்தா நம்ம வளர்ற மாதிரிங்க. சபை ஆசீர்வதிக்கப்பட்டா நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம்னு அர்த்தம். போதகர் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். போதகர் சுகமா இருந்தா நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். போதகர் வீடு கட்டினா நீங்க வீடு கட்ட போறீங்கன்னு அர்த்தம். போதகர்கள் ஆசீர்வாதமா இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். போதிக்கிற நாங்களே சுகம் இல்லாம, பலவீனத்தோட, வீடு இல்லாம, ஒண்ணும் இல்லாம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வீட்டை தருவார். ஆமா, இவரே வாடகை வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தினாலே என் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் எனக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். வேகமாய் போகிறேன். ரெண்டாவதாக 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. யாருடைய இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வாராம்? Those who surrender his way. தன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்கள், தன் இஷ்டப்படி அல்ல, தன் பிரியத்தின்படி அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக, தன் சுய இஷ்டத்துக்கு அல்ல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நீங்க நன்மைக்காக செய்வீங்கன்னு அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் பார்த்ததல்ல, நான் ஆசைப்பட்டதல்ல, நான் பார்த்ததெல்லாம் வேற மாதிரி, நான் பார்த்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வேற மாதிரி, அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆண்டவரே, அது என் வழி. இப்ப முட்டி மோதி பார்த்தேன், என் வழி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்க கொடுக்கிற வழி எனக்கு போதும் ஆண்டவரே, அதுல நான் போறேன்னு வர்ற பாத்தியா, அதுக்காகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென்.
என் இஷ்டம் அல்ல, என் கண்களின் பிரியங்கள் அல்ல, என் விருப்பங்கள் அல்ல, அவர் எனக்கு நியமித்திருக்கிற பாதைகள். நாம் ஆசைப்படுவோம், நாம் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம ஆசைக்கு எல்லையே கிடையாது. வானமே நமக்கு எல்லை. அம்பூட்டு ஆசைகளும் விருப்பங்களும் நம்ம இதயத்தில் குமிஞ்சு தான் கிடக்குது. அதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கணுங்கிற இஷ்டம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ, எந்த பாதையில் அவர் நடத்த சித்தமாக இருக்கிறாரோ, எந்த பிளெஸ்ஸிங் உனக்கு சஸ்டைன் ஆகுமோ, அதான் ரொம்ப முக்கியம். ஆமென், அதான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை. சிலருக்கு வேகமாக கிடைக்குது, கிடைச்ச வேகத்தில் வேகமாக பறந்து போயிருது. தோத்திரம். வேகமா ஒரு நன்மையை பெற்றுக்கொள்றாங்க, பெற்ற வேகத்துல வேகமா ஒரு நன்மை பறந்து போயிருது. அப்படியெல்லாம் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல. ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா அது ஒருவேளை நம்ம விரும்பினதை விட குறைவான தரத்துல கிடைச்சா கூட பரவாயில்ல, அது என் லைஃப் லாங்கா எனக்கு சஸ்டெயின் ஆகி அதுல ஒரு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சஸ்டைன் பிளெஸிங், நீடித்த ஆசீர்வாதங்கள். ஆமென். நீடித்த நன்மைகள். என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது என் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். 2 காரியம் சொன்னேன். நம்பர் ஒன், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நம்பர் 2, தன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். மூன்றாவதாக 9வது வசனத்தின் 2வது வரியில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. 34வது வசனத்தினுடைய முதல் வரியில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை அவர் என்ன செய்கிறாரா? சொல்லுங்க, காத்திருப்பு. சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேரே காத்திருப்பு. காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைகிறார்களாம். பாருங்களேன், வசனம் ரொம்ப அழகா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. உலகத்துக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்க? பலவீனப்பட்ட. நமக்கு காத்திருக்கிறதுன்றது ரொம்ப முடியாத ஒரு காரியம் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு முடியலன்னா சில சமயத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த அம்மா 10 மணிக்கு வந்து பாருங்கன்னு சொல்லும். 10 மணிக்கு இங்கே வேற பிள்ளைக்கு காய்ச்சல் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஈர துணியை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த அம்மாவுக்கு ஒரு பொறுப்பும் இல்லாமல் 10 மணிலேருந்து 10:30 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 11:30 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. நம்ம பேரை கூப்பிடவே மாட்டேங்குது. முன்னாடி எழுதுகிற பிள்ளைகிட்ட போய் எத்தனாவது நம்பர் எங்கள் நம்பரு, எத்தனாவது நம்பர் எங்கள் நம்பரு, 34வது நம்பர். இப்போ எத்தனை போய்கிட்டு இருக்கு? 24. இன்னும் 10 இருக்கா? காத்திருக்கிறது நமக்கு எவ்வளோ வேதனை இல்லை? ஒரு பேஷண்ட் உள்ளுக்குள்ளே போயிட்டு 10 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு எரிச்சலாக வருது. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த டாக்டர்? டக்குன்னு முடிச்சு அனுப்ப வேண்டியதுதானே. ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே போனால் மட்டும் 15 நிமிஷம் பேசுவாங்க டாக்டர்கிட்ட. நான் ஒரு சுயநலம். அடுத்து உட்காந்துருக்கும்போது இன்னும் ஒரு மணி. அப்போ வெயிட்டிங் அப்படின்றதே நமக்கு பிடிக்காத ஒரு காரியம். இன்ஸ்டண்டாக நடக்கணும் எல்லாம். டப்பு 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 டப்பு. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ப்ரேயர், ஃபாஸ்ட் ப்ரீச்சிங், ஃபாஸ்ட் சர்வீஸ். 2 மணி நேரத்தில் ஆராதனை முடிச்சுட்டு கதவை பூட்டிடணுங்க. ஃபாஸ்ட்டாக போயிட வேண்டியதான் பரலோகத்துக்கு. எல்லாம் ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். சில காரியங்களை ஆண்டவர் நம்மளை காத்திருக்க வச்சு கொடுக்கிறது நம்ம வாழ்க்கையில நிலைத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா. வேதத்தில் நீதிமொழிகள் ஒரு அருமையான வசனம் சொல்லுது, கைப்பாடாய் சேர்த்தவனோ விருத்தி அடைகிறவனாய் இருக்கிறான். திடீர் பணக்காரன் ஓவர் நைட்ல ஒபாமா வாங்கணும்னு நினைச்சா அவ்வளோதான். கைப்பாடா கொஞ்சம் கொஞ்சமா காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து. கழுகு பார்த்துருக்கிறீங்களா? கழுகு காக்காவே பார்க்க முடியறதில்ல. பாச எங்க கழுகை பார்க்குற? ஒரு காலத்தில் காக்கா நிறைய பார்ப்போம், இப்போ காக்காவே பார்க்க முடியறதில்ல. இப்போ காக்கா, சிட்டுக்குருவி, தேன்குருவி இதெல்லாம் நிறைய பார்க்க முடியறதில்ல. பார்த்தீங்களா? இயற்கை அழிஞ்சுக்கிட்டே வருது. ஸ்தோத்திரம். இப்போலாம் காக்காவை எங்கேயாவது பார்த்தா ஃபோட்டோ எடுத்துக்கணும். காக்காவா அப்படின்னு. கழுகு இருக்குல்ல, கழுகு அது ரொம்ப ஹைட்டில் பறக்கும். இந்த ஃப்ளைட்டே கழுகு பறக்கிறத வச்சு தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த கழுகு ரொம்ப ஹைட்டில் பறந்து 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 அதனுடைய விங்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பலனற்று போயிடுமா. அந்த விங்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஜூஸ் இருக்கும் பாருங்க, ஒரு கொழுப்பு, அது வெயில் பட்டு 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 அப்படியே பலனற்று போயிடும். அப்போ அந்த கழுகுக்கே தெரியும், ஃபீல் பண்ணும், ஆஹா என்னால் பறக்க முடியலையே, இதுக்கு மேலே ஹைட்டாக பறக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் ஆகும். அந்த கழுகுக்கே ஃபீல் ஆகுமா. அப்போ என்ன செய்யுமா, கஷ்டப்பட்டு போய் ஒரு மலை உச்சியில் போயிட்டு இந்த விங்ஸ் அப்படி விரித்து டப்பு 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 டப்புன்னு அப்படியே அந்த மலையில் அடிக்குமா. அடித்து அதனுடைய ரெக்கையெல்லாம் உதுத்துருமா. உதுத்தோடனே இப்போ அந்த கழுகு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், மொட்டை கழுகு பார்க்கறதுக்கு அப்படி ரொம்ப ரத்த கோரையா அப்படி அழகிழந்த கழுகா இருக்கும். அப்போ அந்த பொந்துக்குள்ளே போயிட்டு 40 days தன்னை ஒழிச்சுக்கிறோமா, சாப்பிடாம கொள்ளாம 40 நாள் அப்படியே காத்து கிடக்கும், அப்படியே காத்து கிடக்கும், அப்படியே காத்து கிடக்குமா. அந்த 40 நாளில் அந்த புது விங்ஸு அப்படி முளைச்சு புது விங்ஸ் வந்த உடனேயும் 41வது நாள் அந்த பொந்துல இருந்து அப்படி 2 ரெக்கையும் விரிச்சு பறக்கும்போது, அடேங்க அப்பா, முதல்ல பறந்ததை விட அதிக ஹைட்டில் பறக்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு புது பலன் வருமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணார், ஞானஸ்நானம் எடுத்துட்டு 40 days. அப்போ நீங்கள் பலவீனப்படும் போது, சோர்ந்து போகும்போது உங்களுக்கே ஆவியில் தெரியும், உங்களுக்கே ஆவியில் ஃபீல் பண்ண முடியும், ஆஹா ஜபம் ஓட மாட்டேங்குதே, பைபிள் வாசிக்கிறது ஓட மாட்டேங்குதே, ஸ்பிரிச்சுவலாக ஒரு டைனஸாக இருக்கே, ஆஹா மெசேஜ் அப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குதே, ஐயோ ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னாடி போக மாதிரி இருக்குதே. ஃபாஸ்டிங்கை போடு, ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் நல்லா ஃபாஸ்டிங்கை போட்டு வாயை திறந்து டங்ஸில் பேசணும். ரீபா லாஹா தனகா ரதீனா ஹண்ட ரபா ஷகேரா மஹா லூபா ரஹந்த ரேமனா ஹோ ரீமா லஹா தடா ரதீனா ஹந்த ரோஹோ தீனா கட்டாரமா ஷதாலா ரபா. அபிஷேகத்தில் நிரம்பி பேச 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 உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் பலனடைகிறதா இருக்கும். அப்படி எழும்பி வந்து சொல்லுவேன், இனி எந்த போராட்டம் வரட்டும், இனி எந்த பாடுகள் வரட்டும், எவரும் எண்ணமும் பேசட்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதயத்தின் வேண்டுதல்கள் அவர் அருளி செய்யறதுக்கு 3 காரியங்கள். 1, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்பர் 2, உன் வழிகளை அவருக்கு ஒப்புக்கொடு. நம்பர் 3, காத்திரு, உன் இதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். எழும்பி நிற்கலாம் அவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் எழும்பி நின்று இந்த நாளில் என்னுடைய இதயத்தின் விருப்பங்களை அருள் செய்கிற தகப்பன், என் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தகப்பன் என் நடுவில் இருக்கிறார். எவைகளையெல்லாம் நான் கேட்டேனோ, எவைகளெல்லாம் நான் விரும்பினேனோ அவைகளுக்கு அவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தொடர்ந்து திருவிருந்துக்குள் நம்முடைய போதரவில் நடத்துவார்.